ஒன். ஹாய் Hey guys, guys, வெல்கம் welcome பேக் back டு to our அவர் channel சேனல் கிச்சு Kichu சபி. Sabi. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி அபி விலாக் சேனலை பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து மை ஜுவல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவும் இப்போ தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஷூட் பண்ண கையோட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே நான் அது வந்து ஏன் அவ்வளோ அவசரமா நான் ஜுவல் கலெக்ஷன் வீடியோ வந்து நிறைய பேர் நிறைய நாள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா கேட்டு நான் ஏன் இன்னைக்கு ஷூட் பண்றேன் அவ்வளோ வேகமா அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து இந்த ஜுவல் எல்லாம் இப்போ நான் எடுத்துன்னு போயிட்டு பேங்க்ல விற்க போறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம லைஃப்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ண போறோம். அதுக்காக தான் வந்து கெஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிருப்பாங்க இந்நேரத்துக்கு சொன்ன உடனே ஓகே நான் என்னோட முடிஞ்சா கெஸ் பண்ணி பாருங்க. ஸோ அந்த முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜுவல் எல்லாத்தையுமே நான் போய் பேங்க்ல வைக்க போறேன். ஸோ வச்சுட்டா கண்டிப்பா எடுக்கிறதுக்கு 1 இயர் ஆகலாம், அதாவது 2 இயர் ஃபர்ஸ்ட் ஆகலாம். நம்ம வந்து விக்கிற மைண்ட் செட் அதாவது இந்த வீடியோ ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி வரையுமே வந்து விக்கிற மைண்ட் செட்ல தான் வந்து நம்ம இருந்தோமே. இருக்கிற எல்லா நகையுமே வந்து வித்தரலாம். அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அமௌண்ட் அப்படின்னு நெனச்சிருந்தோம். ஆனா ஆனா அவங்க வந்து வந்து கால் பண்ணி பேசி வெயிட் பார்த்ததுல என்ன ஆயிடுச்சுன்னா, விக்கிறதுக்கும், அடகு வைக்கிறதுக்கும் 1,00,000 டிஃபரெண்ட். நான் நெனச்சேன் ஒரு 2, 3,00,000 டிஃபரெண்ட் வரும். அதனால வித்தரலாம் அப்படின்னு நெனச்சா, 1,00,000 1,50,000 தான் டிஃபரெண்ட்டே வருது. அதுக்கு நம்ம திருப்பி இந்த நகையெல்லாம் வந்து நம்ம திருப்புற காலத்துக்குள்ள எங்கேயோ ஏன்னா இதுல ஒரு எவ்ரிடோ ஒரு நகையும் ஒரு ஒரு எமோஷன். ஒரு ஒரு இதுல எமோஷன் வேற. பிளஸ் வந்து கோல்டோட ரேட்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல. என் அது மேரேஜ் அப்போ எமோஷன் இல்லையே அதுல கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஒரு ஒரு எமோஷனல் தான் நான் அதான் சொன்னேன்ல. எமோஷனல் வேறன்னு தானே சொன்னாங்க. நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அதாவது 2 ஸோ வார்த்தை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நான் வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸா. ஆமா. இல்ல ஆனா நமக்கு தேவைன்னு வர்றப்ப நம்ம வந்து நகைன்றதே வந்து சேவிங்ஸ் தானே. எமோஷனல்ன்னு பார்த்தா நெறைய பேர்னால நகையெல்லாம் வந்து பத்திரமா வச்சுக்க தான் முடியும். என்னென்ன தேவைக்குலாம் பேசுறான் ஒண்ணுமே பாருங்க. பண்ண முடியாது. ஸோ வந்து இத விக்கலான்ற மைண்ட் செட்ல தான் எல்லாருமே வந்து இருந்தோம். கவலையா தான் இருந்துச்சு. ஏன்னா நகை ஒரே டைம்ல எல்லா நகையும் வித்துட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பேசினதுல தான் தெரிஞ்சுச்சு. ரொம்ப கம்மியா தான் வந்து எக்ஸ்ட்ரா வருது அப்படின்றப்ப, நம்ம அடகு வச்சு பேசாம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்தி ஒரு 1 திருப்பிடலாம். இயர் ஆர் 2 இயர்ஸ்ல வந்து நம்ம வந்து இத கண்டிப்பா திருப்பிடலாம். திருப்ப ஸோ முடியும். அதுவரைக்கும் வீடியோ இவங்க கிட்ட கேட்டுன்னே இருப்பாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இவங்க மை ஜுவல் கலெக்ஷன் வீடியோ போட்டாங்க. ஸோ சளி இந்த வீடியோல புடிச்சிருச்சு வந்து எனக்கு. பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நகையெல்லாம் பேங்க்ல வைக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன நகை இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க காமிச்சிருப்பாங்க. பேலன்ஸ் நெறைய நகை காமிக்காம அது இருந்திருப்பாங்க. வந்து எப்படின்னா, இங்க என்னோட, இவங்களோட, ஆன்டியோடன்னு பிரிச்சு, பிரிச்சு சின்ன சின்னதா தான் காமிச்சேன். எல்லா நகையும்லாம் அதுல வந்து நான் காட்டல. ஏன்னா, இதுல நெறைய இருக்கு. கொச கொசன்னு இருக்கு. அதெல்லாம் இவங்க வந்து எப்ப எடுத்தாங்கன்னே தெரியல. ஆன்டிலாம் எப்ப எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. அதனால நல்லா எனக்கு தெரிஞ்ச நகைய மட்டும் நான் அதுல வந்து காமிச்சேன். ஸோ இதுல இப்ப வந்து வந்து நம்ம இப்ப எல்லாத்தையுமே என்னென்ன வைக்க போறோம். அதாவது இது ஜுவல் கலெக்ஷன்றத விட என்னென்ன ஃபர்ஸ்ட் வந்து நகைய நம்ம வைக்க இது போறோம். எதுக்காக வைக்க போறோம்னா, கண்டிப்பா ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வைக்க போறோம். முடிஞ்சா நீங்க கெஸ் பண்ணுங்க. இவ்ளோ நகையும் கம்மிங் அப் ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா அந்த வீடியோ நீங்க பார்ப்பீங்க. அது உண்மையா அந்த விஷயம் நடக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கு. நான் ஓவரா பேச நானே உளறிருவேன். அதனால அத பத்தி நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து எந்தெந்த நகைய வந்து வைக்க போறோம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து அப்பாவுடைய அந்த 1 பவுன் செயின் இது. இவங்க காமிச்சிருப்பாங்க. இது வந்து அப்பாவுடைய 1 பவுன் செயினு. ஸோ இத வந்து ஒண்ணு வைக்க போறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட 1 1/2 பவுன் வந்து வளையல். அதான் சொல்றேனே, நம்ம வீட்ல இருக்கிற எல்லா நகையும் தான் நம்ம வந்து இப்ப வந்து அதான். வைக்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க வீட்ல இவ்ளோ நகை இருக்கா? அப்ப நாங்க வரவான்னு கேட்காதீங்க. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போதெல்லாம் வந்து இதெல்லாம் பேங்க்ல சோல்ட் இருக்கும். அவுட் பேங்க்ல தான் இருக்கும். அதனால இது வந்து 1 1/2 பவுன் வளையல் இவங்களோடது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட 1 பவுன் செயின் இது. கழுத்து செயின் இது. நான் போடுறத இவங்க தான் மோஸ்ட்லி போட்டுட்டு ஆமா. இருப்பாங்க. நான் தான் போடுவேன். இது எங்கேயாச்சும் ஒரு 1 ஃபங்ஷன்னா. பவுன் செயினு. ஆமா. அதுக்காக தானே அந்த மாதிரி மாடல் ம். பார்த்து நம்ம எடுக்கிறதே. இது வந்து அம்மாவோட 2 பவுன் செயின் இது. கழுத்து செயின் இது. அம்மாவோடது 2 இப்படி பவுனு. காமிச்சா தெரியுது. ம். இது வந்து அம்மாவோடது 2 பவுன் செயினு. அதாவது நீங்க வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த செயின் வாங்கி போடும்போது ஆன்டி எவ்ளோ ஹேப்பியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேற வழி இல்ல 1 நமக்கு. இயர் தான். 1 இயர் 1 1/2 இயர்ஸ்ல கண்டிப்பா எடுத்து குடுத்துடலாம். பிரச்சனை இல்ல. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட 1 பவுனா எவ்வளோ இது? 2 பவுனு. அதாவது 1 பவுனுக்கு 1 1/2 பவுனுக்கு மிச்சம். ஜிமிக்கி 1 1/2 பவுனு கொஞ்சம் மிச்சம்னு நெனைக்கிறேன் இது. எனக்கே ஞாபகம் இல்ல. எடுத்தது நான் தான். 1 1/2 பவுனு கொஞ்சம் மிச்சம் ஜிமிக்கி கம்பல் இது இவங்களோடது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம 916 வச்சிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. பேக்கிரவுண்ட்ல எவ்வளோ கேட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? வீடியோ எடுக்கிற மாரி எடுத்து எல்லாத்தையும் எனக்கு அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட 1 பவுன் செயின் இது. பாப்பாவோட 1 பவுன் செயின் இது. எல்லாமே 916 தான் மொத்தமே. ஸோ பேங்க்ல வைக்கிறப்ப கொஞ்சம் நீங்களும் ஈஸியா வந்து இருக்கும். நகை எடுக்குறீங்கன்னா 916 எடுங்க. ஏன்னா உங்களுக்கு அதுதான் வேல்யூ எப்பவுமே அதிகமா இருக்கும். நெளிஞ்சு போன டப்பா ம். மாரி இருக்கு. இது வந்து என்னோட என்கேஜ்மென்ட் ரிங் இது. அவங்க சொல்லியிருப்பாங்க அபிநயன்னு சொல்லி எழுதியிருக்குன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. ஃபோக்கஸ் ஆகல.
அதுல அதுல என்கேஜ்மெண்ட் ரிங். என்கேஜ்மெண்ட் ரிங் இதுல வந்து அபிநயம் எழுதிருக்கு. இது வந்து நெளிஞ்சு என்கேஜ்மெண்ட் போச்சு இது. ஏன்னா ரிங்குமே நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் நம்ம அப்பல்லாம். வைக்க தான் ஸோ போறோம். கேட்ச் பிடிக்கும்போது பால் வந்து பட்டு இது வந்து ரொம்ப நெளிஞ்சிருச்சு. அப்ப வந்து கையும் வெட்டிச்சு எனக்கு நெறைய டைம். இதுல கிச்சுன்னு எழுதியிருக்கும். இதுல வந்து அபிநயான்னு எழுதியிருக்கும். இது ஸோ இது வந்து எந்து. 1/2 பவுனு, அது வந்து 1/4 பவுனு. ஆமா. அடுத்து அடுத்து இவங்களோட குட்டி குட்டி ரிங்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் வந்து 2 கிராம், 2 கிராம் ஆமா. அது 1 மாதிரி. கிராம். 1 கிராமா இது? 9 அண்ட் 6 இது வந்து மேல இருக்கிறது 1 1/2 கீழ இருக்கிறது 1. இந்த பேபி செக்ஷன்ல போய் எடுத்த இது. ஸோ அடுத்து வந்து நம்ம பாப்பாக்காக சேர்த்துன அந்த காயின். இவங்களே ஆமா. இது சொல்லியிருப்பாங்க அந்த கதைய. யாருக்குமே தெரியாது அவ்வளவா. ஆனா இப்பதான் வந்து ரிவீலே பண்றோம் ஆமா. நாங்களே. இந்த ஏன்னா கதை வந்து ஃபேமிலி அதாவது ஆன்டிக்கு, அங்கிள்க்கு, இவங்களுக்கு, எனக்கு, அம்மா, நைனா அவ்வளோதான் தெரியுமே. வேற யாருக்குமே வந்து வேற இதுக்கு மேல யாருக்கு யார் தெரியணும்? தெரியும்? யாருக்கும் தெரியணும்னு ஆமா. அவசியமே இல்ல. இல்ல யூடியூப்ல எல்லாம் நம்ம சொல்லவே இல்லல்ல. ஆமா. ஃபேமிலிக்கு ரொம்ப உள்ளயே தான் அதுவும் அம்மாவுக்கே கொஞ்சம் லேட்டா தான் நான் சொன்னனே. ஸோ நான் அந்த மாதிரி. அ இங்க என்ன தெரியுங்க 7 மந்த் தான் என்னால வாங்க முடிஞ்சது. அதுக்கு மேல ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ். அந்த 7 மந்த் இது நானும் என்னன்னா, எவ்வளவோ ட்ரை ஸ்ரீ பண்ணேன். பொறந்ததுலருந்து ஒரு மாசத்துக்குமே ஒரு கிராம் காயின் வந்து நம்ம சேர்க்கணும். ஸ்ரீயோட 25வது 25வது வயசு அப்போ எப்படியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பவுனு கிட்டயாச்சும் இல்ல 50 பவுன் வருமா? தெரியல எவ்வளோன்னு ஞாபகம் இல்ல எனக்கு. தெரியல. ஏன்னா 1 கிராம்னா 8 ஏன்னா 1 பவுன்னா 8 கிராம் வருதுல்ல. ஸோ அந்த மாரி நாங்க கவுண்ட் போட்டு, நம்ம சீக்கிரமாவே ஒரு நல்ல ஒரு பல்க்கா சேர்த்துடணும் ஸ்ரீக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நெனச்சு வச்சிருந்தோம். அவ கல்யாணத்தப்பயோ, இல்ல அவ படிக்கிறப்பயோ இது மெயினா காயினா இருந்தா தான் அதே மாதிரி வந்து நமக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு 7 காயின் வரையும் சேர்த்தோம். 8வது காயின் 8வது மாசத்துலருந்து எப்படிதான் நின்னுச்சுன்னே எங்களுக்கே புரியல. அப்படியே ஸ்டாப் நெறைய ஆயிடுச்சு. பிரச்சனையாக ஆனுச்சு. காயின் வாங்க இந்த 7 காயினுமே நாங்க டக்குன்னு நீங்க காலையில நினைக்கலாம். பேசிட்டு போய் சாயந்தரம் போய் டக்குன்னு எடுத்துட்டு நீங்க வந்துருவோம். நினைக்கலாம் என்னடா 1 கிராம் 6,000 தானடா 6,000 கூட உங்களால வாங்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா என்னன்னே தெரியல அந்த மந்த். அதுக்கப்புறம் 8வது காயின் தான் அதுவும் எனக்கு அது அந்த மேல தான் டவுட்டாவே அந்த இருக்கு. ஏன்னா 8த் 7 காயின் மந்த்லேருந்து ஈஸியா எடுத்தோம். ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸு. ஒண்ணுமே புரியல. அது என்ன எப்படி அதாச்சும் நான் சொல்றத விட எப்படி சொல்றது தெரியல எனக்கு. ஆமா. அதனால வந்து லக்ஷ்மி ஃபோட்டோ போட்டு 1 கிராம் காயின் வந்து நம்ம 7 எடுத்து 7 வச்சிருக்கோம். வச்சிருக்கோம். பட் கண்டிப்பா இதோட சேவிங்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ரீக்காக சேர்த்தது தான் இது. இருந்தாலும் இப்போ நமக்கு இதான் பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஒரு குட்டியா ஒரு இதா இருந்தாலுமே, இதுல கூட 1 பவுன் கிட்ட இருக்கு. 1 பவுனுக்கு ஒரே ஒரு காயின் ம். தான் கம்மியா இருக்குன்றப்ப, இதுவே வந்து எவ்வளோ வேல்யூன்னு பாருங்க. ம். அதனால காயினா முடிஞ்ச அளவு நீங்க வந்து கோல்டுல வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இதுவே காயின்ல கிட்டத்தட்ட ரூ. 50,000 வந்துருச்சுங்க. ஆனா ஆமா. எங்களுக்கு சேர்த்ததே தெரியல அவ்வளவா. காயினா சேருங்க. அதே மாதிரி. நீங்க ஜுவல்லா சேர்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி அந்த செய்கூலி சேதாரம்னு போயிடும். போதும். நெக்ஸ்ட். அதனால எனக்கு காயின் தான் பிடிக்கும். ஸோ அடுத்து வந்து என்னோட 1 பவுன் கை செயின் இது. ம். இது வந்து நான் அவ்வளவா போடுறதே இல்ல. நான் ஏன்னா கையில காப்பு இது போட்டிருக்கேன். பாருங்களேன். அதுவும் இல்லாம எப்படி வளையுதுன்னு சொல்லிட்டு, இது ஏன் இவ்வளவு வளையுதுன்னே எனக்கு புரியவே எனக்கு இல்ல அந்த செயின் இன்னுமே. போடவே பிடிக்காது. எனக்கு எப்பயும் இந்த காப்பு தான் பிடிக்கும். இது வந்து நான் சில்வர்ல வாங்கி போட்டேன். ஃபர்ஸ்ட் நான் காப்பி போட்டதில்ல. ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து எனக்கு இவங்க காப்பு போட்டு பழகி விட்டாங்க. அதாவது ஸோ எனக்கு அதிலிருந்து காப்பு போட்டா எனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாம இவங்க கை வேற கொஞ்சம் நல்லா அதுக்கு முன்னாடி இருக்குல்ல, நான் அதனால. காப்பெல்லாம் போட்டதே இல்ல. இவங்க ஃபர்ஸ்ட் மீட்ல காப்பு போட்டாங்க. அப்போதுலயும் காப்பு போட புடிச்சு, அதுக்கப்புறமா வெளியிலயே வந்து வாங்கி போட்டாச்சு காப்பு. ஃபர்ஸ்ட் கோல்டுல வாங்கி தர சொல்லிக்கிறேன். ஆமா. கோல்டுல கேட்டாங்க. அது ஆனா 3 1/2 பவுனுக்கு மேல போகுதுன்றதுனால, எடுத்து தரேன். அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, "நீ எடுத்து தரணுமா? நான் எப்படி எடுத்து தர்றது? நீங்க வீடியோ குடுக்க" போட்டு எடுத்து குடு. ஐயோ! கடவுளே நடிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ இது இது வந்து பாப்பாவோட ஆனா எங்களுக்கே வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா ரொம்ப தான் இருக்கு. யோசிச்சோம். வைக்கலாமா? பாப்பாவ வேணாமா? வைக்கலாமா? அப்படின்னு. ஏன்னா செயின் தான் நம்ம வச்சுட்டோம். கையில பாப்பா வளையலாச்சும் போட்டுக்கிட்டோம். இல்ல வளையல் ஆனா போட்டிருந்தா இதுல இன்னொரு சம்பவம் என்னன்னா, இந்த வளையல் இப்போ வந்து ஸ்ரீக்கு வந்து பாப்பாக்கு பத்தல. பத்தல. ஏன்னா இத கழட்டும்போதே பாருங்க, இந்த வளையல் நெளிஞ்சு இல்ல. போச்சு. இங்க பாருங்க. அவ கத்துன்னு கத்தி தான் இத கழட்டுனோம். நல்ல வேளை இப்ப நாங்க கழட்ட ம். போய் தெரிஞ்சுச்சு. இல்லன்னா இத கட் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கணும். அவ முன்னாடி ஒரு வளையல் போட்டிருந்ததுனால, 2ம் தெரியவே இல்ல. இது எப்போ சின்னதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அழகா இருக்குல்ல குட்டி ஸோ வளையல். இது வந்து ஒரு 1 பவுன் வளையல். ஏ 1 பவுனா? 1 1/4 பவுன் இது. எனக்கு தெரியல ஞாபகம் இல்ல. ஆ இது ஏன்னா வெயிட் அது 2மே. எப்படிதான் அந்த கேர்ள்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா ஞாபகம் வச்சுறாங்க. இதுல எனக்கு உண்மையா எடுத்தது வந்து ஞாபகமே இல்ல. எவ்வளோ கிராம் எடுக்கிறோம், எவ்வளோ பவுன். இவங்கலாம் பெர்ஃபெக்ட்டா சொல்றாங்க. இது 1 பவுன் அது அப்ப எப்பன்னு அதாவது அந்த சொல்லிட்டு. சில்ற வரையுமே எனக்கு வந்து கரெக்ட்டா தெரியும். ஏன்னா நகைன்றப்போ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது கரெக்ட்டா வந்து 1 1/4 பவுன் கரெக்ட்டா 1 1/2 பவுனுக்கும் 1 1/4க்கும் நடுவுல இருந்துச்சு. ஏன்னா நெளிஞ்சிறக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட்டா வாங்குனது. இருந்துமே இது கழட்டும்போது எப்படி நெளிஞ்சுச்சுன்னு தான் எனக்கு அவளுக்கு வலிக்கக் கூடாதுன்னு சொல்லி கழட்டும்போது நெளிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்ஸ் கொஞ்சம். என் பவுனே என் வளையலே 1 1/2 பவுனு தான். அவளுக்கு 1 1/4. அப்படியே ரிங் எல்லாமே காமி பாப்பா. அப்படியே ஒண்ணொண்ணா போட்டுரு.
ஸோ இந்த ரிங் எல்லாமே சேர்த்தி கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு எப்படின்னு தெரியாது. தப்பா தான் சொல்லுவாங்க. அதனால எனக்கும் இந்த ரிங்க பத்தின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியல. 1/2 பவுன் 2மே சேர்த்து 1 பவுன் இது. ஏய்! ஆமாப்பா. இதுல ஒரு மோதிரம் 1 பவுன் வரும்பா. ஒரு மோதிரமே 1 பவுன் ஆ வருமா? இல்ல, இல்ல. 1/2 பவுன் தான் 2மே. 1/2 பவுன் தான் 2மே. கரெக்ட் தான். 2ம் 1/2 பவுனு சாரி 1 பவுன் 2 சேர்த்து இப்போ வந்து 1 1/2 பவுனா மாறிக்குது. இங்க ஆன்டியோட ஆல்ரெடி 1/2 அதான். பவுன் போட்டிருக்கேன். அப்ப தெரியல எனக்கு. நீயே சொல்லிடு. ஆ. இது ஆன்டியோட 1/2 பவுன் மோதிரம். இது 1/2 பவுனு, இது 1/2 பவுனு, இது 1/2 பவுனு. அது 2 கிராம். இதுவும் 2 கிராம் அது. 2 கிராம் தானே வரும். ஆமா. 2 2 கிராம். கிராம் இல்ல 3 கிராம் வரும் அவ்வளோதான். 3 கிராம் வரும். 2 கிராம் இல்ல 3 கிராம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆன்டியோட நகைகள். ஆன்டி, அங்கிள் இவங்க எல்லாரோடையும் மோதிரங்கள். எடுத்து வச்சிடாத. எல்லாத்தையுமே தான் நம்ம வைக்கிறோம். அதான் சொல்லிட்டேன்ல. ஒரு அடுத்து வேற நகை என்ன? வீட்ல இல்ல. எல்லா நகையும் தான் வைக்கிறோம். இது என்னது? கம்பல். ஆன்டியோட மாத்து கம்மல். அதாவது ஆல்ரெடி ஆல்ரெடி காதுல காதுல போட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒரு கழட்டல. ஆமா. இது வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா தானே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் புடுங்கிட்டேன் அவங்ககிட்ட இருந்தத. அவங்களே குடுத்துட்டாங்க. சரி ஓகே. ஆமா. அவங்களே வந்து இல்ல இவங்க கேட்டாங்க. அது வப்போமான்னு கேட்டாங்க. அவங்க உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம, "சும்மா தானே இருக்கு. பரவால்ல மாத்துக்கு தானே வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு. இது போட்டா அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் காது இழுக்காம இருக்கும். அது போட்டா லைட்டா ஒரு மாதிரி ஏன்னா அவங்க காது வலிக்கும். போட்டு ஏதோ மாட்டல்லாம் போட்டுருக்காங்க ஆ அதுல. அது நான் கேட்கல. இதுதான் வந்து கேட்டேன் அவங்ககிட்ட. அத சரி நீங்க குடுத்துட்டாங்க. கேட்டாலும் நான் வாங்க விட்டுருக்க மாட்டேன். ஸோ இந்த தோடு வந்து அது ஒண்ணு. அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. அது இத எடுத்து வச்சு எவ்வளோன்னு இந்த பாக்ஸ எடுத்து வச்சுரு அவ்வளோதான். ஆமா. இந்த ரிங் வந்து வைக்கல நாங்க. இது வந்து குட்டியா பாப்பாவோட குட்டி ரிங்கு. இது வந்து ஒரு 1/2 பவுன் சாரி 1/2 1/2 கிராம்னு நெனைக்கிறேன். கிராம். ஆஹ 1 கிராமா? இது வந்து 1 கிராமு. இந்த இன்னொரு குட்டி ஒரு மோதிரம் இருக்கு. அதுதான் வந்து 1/2 கிராமு. அடுத்து. ஸோ அவ்வளதான். ஸோ மெயினான அடுத்து வந்து விஷயமே இப்பதான். இப்பதான் மெயின் பெரிய விஷயம் வருது. ஆமா. இருங்க இந்த மோதிரத்த நான் வச்சுர்றேன். ஆனா இந்த மோதிரம் வந்து வைக்கல. நம்ம வீட்லயே தான் இருக்க போது. ஏன்னா தங்கத்த சுத்தமா தொடச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரே ஒரு கிராம நாங்க பத்திரமா வச்சுக்கிறோம் வீட்ல. 1 கிராமா? மிச்சமா வச்சிருக்கேன். காட்டுறேங்க நானு. அல்ல அது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது இது வந்து ஒரு 7 பவுன் வருது. ஸோ என்னோட இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காக வந்து அம்மா அம்மா வந்து போட்டது அம்மா வீட்லருந்து. இதுவுமே வந்து நம்ம வந்து வைக்க தான் போறோம். இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேரா தான் நான் ஏதாச்சும் ஃபங்ஷனு சாரி அது கட்டுறேன் பார்த்தீங்கன்னா அப்டின்னா பளபளன்னு இருக்காங்க. இப்ப வந்து இப்ப வரைக்கும் ரொம்ப கம்மியா தான் போட்டுருப்பாங்க இத இவங்க. ஆமா. ஸோ வந்து இது ஒரு 7 பவுன் வைக்க போறோம். ஸோ எல்லாமே சேர்த்து நம்ம மேல வந்து 3 இப்போ கீழ வந்து 4 இது இந்த செயின். இந்த செயினோட சேர்த்தே தான். செயின் இல்லாம கிடையாது. செயினோட சேர்த்தே தான் வந்து 3, 4, 7 பவுனு 916 எல்லா நகையுமே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இப்ப போயிட்டு இதையுமே வைக்க பேங்க்ல போறோம். வச்சுட்டு அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க. நான் வந்து ஒரு மைண்ட்ல ஒரு அமௌண்ட் வச்சிருக்கேன். அந்த அமௌண்ட் குடுத்தாங்கன்னா ஓகே. இல்லன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். பார்க்கலாம் எவ்வளோ தராங்கன்னு இப்ப சொல்லிட்டு. நாங்க காமிச்சதே வந்து எத்தன கிராம்ன்னு உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கோம். நம்மகிட்ட இவ்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத வச்சே நீங்க சொல்லுங்க எவ்வளோ நமக்கு அமௌண்ட் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஸோ சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவங்க கழுத்துல போட்டிருந்த 1 பவுன் செயின் அதெல்லாம் கேட்கவே இல்ல. ஏன்னா கழுத்த ரொம்ப எம்ப்டியா இருக்கக்கூடாது. அது வந்து நான் கழட்டி தரேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அமௌண்ட் ஏன்னா பத்தாது. தோடு வந்து என்னால வந்து விக்கிற தோடு போடவே முடியாது என்னானாலும். அதனால இந்த தோடு மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதே மாரி நானும் ஆன்டி 2 பேருமே வந்து தாலி செயின் வந்து குடுக்கல. ஆன்டி ஏன்னா இப்பதான் தாலி செயினே அவங்க கொண்டு கயிறு கழுத்துல மாத்துறன்னு தான் போட்டாங்க. சொன்னாங்க. நான் தான் அதெல்லாம் வேணாம். கயிறு மாத்துறேன்னு அவ்ளோ சொன்னப்ப பெரிய இதெல்லாம் இல்ல. நம்ம பார்த்துக்கலாம். மேனேஜ் பண்ணிக்கலாம். பிரச்சனையே நான் இல்ல. வந்து தாலி செயின பத்தி நான் வாயவே திறக்கவே இல்ல. நான் கலட்டுறேன்னு கூட நான் சொல்லவே இல்ல. ஆனா ஆன்டி வந்து நான் தாலி செயின் கழட்டி குடுத்துர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப நாங்க 2 பேருமே வந்து புடிச்சபடியா அத மட்டும் ஏன்னா அவங்க போடும்போதே நாங்க சொல்லி தான் போட்டோம். இனிமே இந்த இத வந்து நீங்க கழட்டவே கூடாது எப்போதுமே. கயிறு மாத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்கள போடவே வச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நானும் வந்து இத அவங்க கிட்ட சொல்லவும் இல்ல. அவங்களும் வந்து என்ன கேட்கவும் இல்ல. தாலி செயினு. குட்டி செயின் வந்து நான் கழட்டி குடுத்துர்றேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா ஆன்டி தான், "இல்ல அது கூட ஒரு பொம்பள புள்ள கழுத்துல இல்லைன்னா எப்படி? நீ போட்டு தான் ஆவணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "வாய்ப்பே இல்ல கழட்டவே கூடாது." அதுவும் இவங்கள வந்து, "டேய் நீ வாங்குனீன்னா உன்ன அவ்வளோதான்டா." அப்படின்னு அவங்க மிரட்டி இல்ல. நான் வச்சிருக்காங்க. கேட்கல அவங்ககிட்ட. அவங்க மிரட்டியே வச்சிருக்காங்க ஆன்டி. ஸோ இந்த ஒரு பவுன் இல்ல நான் செயினு ஆக்சுவலா சொன்னேன் அம்மாகிட்ட அந்த 2 பவுன் செயின் நீங்க வச்சுக்கோங்கம்மா. ஆமா. தாலி செயின் கூட போட்டுக்கோங்கன்னு. அம்மா தான் இல்ல வேணாம் அதெல்லாம் அவங்க அப்படின்னு என்ன சொல்ட்டாங்க. சொல்ட்டாங்கன்னா, "டேய் இதெல்லாம் எனக்கு இப்ப வந்ததுடா. நிரந்தரம் கிடையாதுடா. நான்லாம் வந்து பரவால்ல சேர்த்து குடுங்க." அப்படின்ற மாரி அவங்க ரொம்ப பெருந்தன்மையா வந்து அவங்க வந்து சொல்ட்டாங்க. எனக்கு ஆனா இந்த தாலி செயின் குடுக்க மனசு இல்ல தான். நான் ஓப்பனாவே நான்லாம் ஒத்துப்பேன். ஸோ வந்து அவ்வளதான். அவ்வளோதான். இப்போதைக்கு எங்ககிட்ட இப்போதைக்கு இருக்கிற நகைன்னா, நம்ம ரெகுலர் யூஸ்ல போட்டுருக்க இந்த செயினு, தாலி செயினு, தோடு. இத அதே மாரி விட்டுட்டு ஆன்டி வந்து ஒரு தாலி செயினு, அவங்க காதுல ஒரு தோடு. மத்தபடி வேற எந்த நகையுமே நம்ம வந்து என்னோட ஒரே ஒரு கிராம் மோதிரம் மட்டும் எடுத்து கையில ஸோ போட்டுக்கிறேன். வந்து இப்ப இது எல்லாத்தையுமே தான் நான் போய் பேங்க்ல வைக்க போறேன். ஏன்னா டைம் வளையல். ஆல்ரெடி ஆயிடுச்சு. லஞ்ச் நம்மளோட டைம் வந்து வரப்போகுது. பழைய கண்ணாடி வளையல். ஏன்னா எப்படி இருந்தாலும் இப்ப கை நெறைய வளையல் போட்டாகணும். ஸோ வந்து
அதுக்கு அவ்வளோதான். மாறப்போறோம். ஸோ இப்போ வந்து இதெல்லாம் போயிட்டு நான் வச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் தராங்கன்னு தெரியல. போயிட்டு வந்து இது பண்ணணும். கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல நீங்க இதெல்லாம் எதுக்காக விக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க. ரொம்பவே ஹேப்பியா தான் இருக்க போகுது. இதுக்கு மேல நகை வச்சுருக்கோம். நகை போதுன்னு சொல்லலாம். நகை போனாலும் கண்டிப்பா திருப்பிடலாம். பட் இந்த விஷயத்த வந்து நம்மளால பண்ண முடியாது. இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா இத பண்ண முடியாது ஏன் பாப்பா? வாய்ப்பே இல்ல. அதனால நம்ம அதனால இப்ப தான் புடிச்ச பண்ணாதான் புடியா நாங்க புடிச்ச புடியா பண்ணிட்டு இருக்கோம். பண்றோம். ஸோ வந்து பண்றோம். போயிட்டு வந்து நான் உங்களுக்கு நகையுமே அடுத்த வீடியோல சீக்கிரமாவே வந்து நான் இதெல்லாம் எதுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்ப்பீங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட்லயே இருங்க. டாடா.